ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படிக்காத பக்கங்கள் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் லீடிங்கில் நம்ம யாஷிகா ஆனந்த் தான் லீடோட எடுத்து நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஆனால் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். ஊருக்குள்ள பொண்ணுங்கள காதலிக்கிற மாரி காதலிச்சு, அவங்க கூட க்ளோஸா இருக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குரூப்போட வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, யாஷிகா ஆனந்த் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க வந்து ஒரு ஹீரோயினா வாராங்க. இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பேஷன் வாராங்கன்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய வர பேஷன் வந்து கேட்குற கேள்விகள் எல்லாமே ஒரு பக்கம் முரணா இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நெறைய பேர் கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவன் வந்து கேட்குற கேள்வியில கடுப்பானவங்க அடிச்சு இங்கேருந்து வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் யாஷிகா ஆனந்தா அந்த ரிப்போர்ட்ரு அடித்து கெட்டி போடுறான். ஆனால் யாஷிகா ஆனந்த் கிட்டக்க இது எல்லாமே ட்ராப்பு, நான் இங்கே வந்ததே ட்ராப்புன்னு சொல்கிற அவனுக்கு கடைசி அவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. இது எல்லாமே எங்களோட ட்ராப்பு, நீ தான் வந்து வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு. ஸோ உண்மைக்குமே யாஷிகா ஆனந்த் எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன, இவங்களால் வந்து அவங்க நினச்ச காரியத்தை ஃபுல்லாக வந்து பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மொத்த கதையுமா அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு நல்ல கான்செப்டாக ஆடியன்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது நினச்சிருக்காங்க. ஆனால் அதை நான் லீனியராகவும் சொல்ல நினச்சதுனால தான் இந்த படம் வந்து சொதப்பியிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து தேவையில்லாத ஒரு சீன்ஸ் அதை வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு வச்சாங்க, அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனை எதுக்கு கடைசி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்குற அளவுக்கு இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் அப்படி அமைஞ்சிருக்கு. இவங்க ஸ்டார்ட்டிங் எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா, ஊருக்குள்ள இந்த பொண்களை வந்து காதலிக்கிற மாரி காதலிச்சு அவங்கள ஏமாத்துறாங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட்டே ஸ்டார்ட்டிங்கில வச்சிருக்கலாம். யாஷிகா ஆனந்த ஸ்டார்ட்டிங்க காட்டல அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் குடுக்கல அப்படின்னா, அவங்கள நம்பி வந்திருக்க ஆடியன்ஸை ஏமாத்துற மாரி ஆயிருங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா இல்லன்னு தெரியல. ஆனா அந்த ஸ்டார்ட்டிங் போர்ஷன்ஸ் அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கிளியர் அண்ட் கட்டா மைண்ட் செட் ஆயிருக்கும். ஸோ இவங்க எல்லாரையுமே தடுத்து நிறுத்துறதுக்காகவோ, இல்ல இவங்களே மாறி நம்ம யாஷிகா ஆனந்தும் அந்த டீமு கிட்டக்க மாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல நம்மளுக்கு உண்டாக்கியிருக்கும் இல்லையா? ஆனா இவங்க ஸ்டார்ட்டிங்ல அத சொல்லாம, அவங்க வந்து கோர்ட்லேருந்து விடுதலை ஆகி வர மாரி, அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயின் இதெல்லாம் வந்து நான் லீனியரா இப்படி சொன்னதுனால தான் அந்த படமோட கதையே நமக்கு புரியாம போச்சுன்னு சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தில நடிச்சிருக்கிறதுலயே ஜார்ஜ் மெரியன் அண்ட் யாஷிகா ஆனந்த் இவங்க 2 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாப்புலரான ஒரு முகங்கள்னு சொல்லலாம். அதில ஜார்ஜ் மெரியன் அவங்களுக்கு குடுக்கப்பட்ட சின்ன ரோல் தான். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா யாஷிகா ஆனந்த் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆவலையோ, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு உண்டாவுது. ஏன்னா சில இடங்கள்ல வர்ற அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆகாத மாரி, ஒரு நான் லீனியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்கு குடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு நான் சொல்லுவேன். ஸோ அத கண்டிப்பா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். இத தாண்டி படம் பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தோட கதைய வந்து அவங்க கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்திருக்கலாம். அத இப்படி சொன்னதுனால தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு புரியாம போது. அதனால எனக்கு தெரியல, எப்படி நீங்க பார்க்கலாமா, வேணாமா? யாஷிகா ஆனந்தோட ஃபேனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படமா அப்படின்னு நெனச்சு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.